ஊர்ல ஒரு குருநாதனும் சீடனும் இருந்தாங்களாமா. குருநாதர் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டுமே சீடனுக்கு சொல்லி கொடுத்தாராமா. சீடனுக்கு ரொம்ப கோவமா, நம்மளுடைய நேரத்தெல்லாம் இப்படி இந்த குரு வீணடிக்கிறாரே அப்படின்னு சொல்லி. சீடன் இப்படி நினைக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட குருநாதர் ஒரு காரியம் செய்யறாரு. அது என்னன்னா, சீடனை கூப்பிட்டு கூண்டுல அடைச்சிருக்கிற இந்த 10 கோழியும் திறந்து விடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாராமா. சீடன் அந்த 10 கோழியும் திறந்து விட்டுட்டானாமா. அதுக்கப்புறம் குரு சொன்னாரா, அந்த 10 கோழியும் நீ போய் புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. சீடன் என்ன பண்றான், 10 கோழியும் 10 திசையில ஓடுதாமா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இவனும் அந்த கோழிங்களை துரத்தி 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 ரொம்ப களைப்படைஞ்சிட்டானாமா. இப்ப குருநாதர் சொன்னாராம், சரி நீ என்ன பண்ணு, சிகப்பு நாடா கழுத்துல கட்டி இருக்கிற கோழியை மட்டும் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சீடன்ட்ட குரு சொன்னாராம். சீடன் அந்த ஒரு கோழியை மட்டும் குறி வச்சு அந்த கோழிய பின்பற்றி சில நிமிடங்களை கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டானாமா. இப்ப குருநாதர் சீடனை பார்த்து சொன்னாராமா, நீ ஒரு நேரத்துல ஒன்றை மட்டும் பின்பற்று, ஒரே நேரத்துல நீ எல்லாவற்றையும் பின்பற்றணும்னு நினைச்சனா எல்லாமே உன் கையை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி சீடன் நினைத்தது தவறு என்று குருநாதர் சீடனுக்கு புரிய வச்சாராமா. சீடனும் புரிஞ்சுக்கிட்டானாமா. இந்த கதையில இருந்து என்ன நமக்கு சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு நேரத்துல அரைகுறையா 10 விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயத்த ஒழுங்கா கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. நன்றி.